தமிழகத்தின் புதிய அடையாளமாய் எங்கேயும் எப்போதும் புக்கெட் கேப்ஸ் டவுன்லோட் பண்ணுங்க. சேஃபா ஜாலியா டிராவல் பண்ணிட்டே இருங்க. ரெட் ஜெயண்ட் உதயநிதி ஸ்டாலின் தயாரித்து நடித்துள்ள மாமன்னன் வெற்றி நடை போடுகிறது. IBC மங்கை நேயர்களுக்கு வணக்கம். இது பெண் நலன். நான் உங்கள் விஜய் கிருஷா. வருஷத்துல பாதி காலம் வெயில் காலமாக தாங்க இருக்கு. அதனால நம்ம ஸ்கின்னும் ரொம்பவே ட்ரை ஆயிருக்கு. இதுக்கு நம்ம யூஸ்வலா மாய்ஸ்சரைசர் மட்டும் யூஸ் பண்ணா பத்தாது. நம்ம ஸ்கின்னும் குழந்தை மாதிரி தாங்க. அதுக்கு எப்பவுமே அட்டென்ஷன் தேவைப்பட்டுட்டே இருக்கு. வீக்லி ஒன்ஸ் தேங்காய் பால் அப்ளை பண்ணா ஸ்கின் ட்ரை ஆகாம இருக்கு. நாம கேள்விப்பட்டிருக்கோம்ல, பேரழகி கிளியோபட்ரா கழுத பால்ல தான் குளிப்பாங்கன்னு. ஏன்னா கழுத பால்ல ஒமேகா 3 அண்ட் விட்டமின் E இருக்கு. அது ஸ்கின்னை ட்ரை ஆகாம பாத்துக்கு. இந்த விட்டமின் E கோகோனட் மில்க்ல இருக்குங்க. இதை எப்படி யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். அடுத்த நாள் பாதாம் தோலை நீக்கி அரைச்சி வச்சுக்கொள்ளுங்க. ஃப்ரெஷ்ஷா எடுக்கப்பட்ட தேங்காய் பால் அரை கிளாஸ் எடுத்து அதுல பாதாம் பேஸ்டையும் கலந்து முகத்தில் அண்ட் கையில் அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணி 10 நிமிஷம் கழிச்சு வாஷ் பண்ணிடுங்க. உங்களுக்கு இன்ஸ்டன்டா ஸ்கின் ஸ்மூத் ஆகிடும். இதை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீங்க பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னா உங்க ஸ்கின்ல க்ளோ கிடைக்கும். இதை வீட்டுல நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. தமிழகத்தின் புதிய அடையாளமாய் எங்கேயும் எப்போதும் புக்கெட் கேப்ஸ் டவுன்லோட் பண்ணுங்க. சேஃபா ஜாலியா டிராவல் பண்ணிட்டே இருங்க. ரெட் ஜெயண்ட் உதயநிதி ஸ்டாலின் தயாரித்து நடித்துள்ள மாமன்னன் வெற்றி நடை போடுகிறது. கீபேட் ஃபோன் அப்பலாம் வச்சிருப்போம் இல்லைங்களா, I-யூ அப்படி போட்டு அனுப்புறது. நான் அப்போ ஸ்கூலுக்கு அர்ஜென்ட்டாக கிளம்பிட்டு இருந்தேன் 9th படிக்கும்போது. 6th 7th 8th அந்த ஆனுவல் லீவ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வீட்டுக்கு தான் நாங்கள் போவோம். அதனாலே அந்த டைம்லேருந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக நம்ம மேரேஜ் பண்ணி வச்சிடலாம், இப்போதைக்கு படிக்கிற வேலையை மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே இதில் முள்ளு குத்திச்சு ஸ்லிப்பரில். எங்கள் அண்ணன் மட்டும் முன்னாடி நடந்து போகிறாங்க. இவங்க வந்து எனக்கு காலாண்டு அப்படியே பிடிச்சி தூக்கி விட்டு இதெல்லாம் நம்ம படத்தில் பார்த்துருக்கோம்ல, கண்டிப்பாக லவ் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்குள்ளேயே நம்ம ஒரு இனிஷியேட் எடுத்துக்கிட்டு ஃபைனலாக ஐ லவ் யூ சொல்லிட்டா. சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா நான் எதுவும் ஆன்சர்லாம் பண்ணலை. அன்னைக்கு காலைல சொல்லி முடிச்சுட்டு போகிறா. அடுத்த செகண்டே இப்படி அம்மான்னு சொல்லிட்டேன், அம்மா இந்த மாதிரி சங்கீதா வந்து லவ் சொல்கிறாப்புல அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் வெளியே போகிறதுக்கு வீட்டில் எல்லாம் என்ன சொன்னாங்க? உங்களோட வெளியே போகிற மூமெண்ட் அதெல்லாம் பற்றி சொல்லுங்கள். யூடியூப் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா தனியாக ட்ராவலாம் பண்ணிட்டு வந்தார். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி தான் எல்லாத்துக்கும். எங்கள் அப்பா எங்கே போனாலும் எங்கள் எல்லாரையும் ஒன்றா தான் கூட்டிகிட்டு போவார். ஃபேமிலியாக லவ் பண்ணியிருக்காங்கப்பா. நான் நினைக்கிறது என்னோட பர்செப்ஷன்ல இருந்து என்னாலையும் வேற ஒருத்தவங்க கூட வாழ்றதுன்றது கஷ்டம், இவங்களாலையும் வேற ஒருத்தவங்க கூட வாழ்றதுன்றது கஷ்டம். எங்க 2 பேரையும் ஆண்டவனா பார்த்து தான் சேர்த்து வச்சிருக்கான். பேபியாஸில் கன்சீவ் ஆகிட்டாங்க. இப்போ பாப்பா பிறக்க போகுது. ப்ரைவேட்டாக போய் நம்ம பார்க்கல, கொஞ்சம் கவர்மெண்ட் தான் பார்க்குறோம். அந்த மொமெண்ட் கூட சரிதான். என் மாமா கிட்ட என்ன இருக்குது, எனக்கு கிடச்ச லைஃப், எங்கள் மாமா எனக்கு தர முடிஞ்ச லைஃப், அது எனக்கு போதும். அது ஒரு சின்ன மூஞ்சி கூட சொல்லிக்காமல் அந்த இடத்துல போய் பார்த்துக்கிறது வந்து எனக்கு ரொம்ப அது அன்சரமே எனக்கு ரொம்ப